இன்னும் ஒரு சில நிமிடங்களில் ஜோதி வடிவாக ஐயப்பனை இந்த நேரலையில் தரிசனம் செய்ய இருக்கிறோம். திருமிகு ஸ்ரீஹரி, இந்த ஒரு தருணத்திற்காக மகர ஜோதியாக ஜோதி வடிவமாக ஐயப்பன் அருள் பாலிக்கக்கூடிய இந்த தருணத்திற்காக ஒரு பாடல். அது கண்டிப்பாக நம்ம சந்நிதியில் கட்டி தான் பாடணும். ஏன்னா உலகமெங்கும் இந்த பாடல் ஒழிச்சிட்டு இருக்கு. ஜோதிக்காக இந்த பாட்டு எவ்வளோ நேரம் முடியுமோ பாடுவேன். 20 நிமிஷம் பாட்டுது, எவ்வளோ நேரம் பாட முடியுமோ பாடலாம். கண்டிப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுவாமியே சரணமையப்பா, இருமுடி பிரியனே சரணமையப்பா, எங்கள் குல தெய்வமே சரணமையப்பா, சந்நிதியில் கட்டுங்கட்டி வந்தோமப்பா ஐயப்பா, சபரிமலை காடு தேடி வாரோமப்பா ஐயப்பா, கட்டுமுடி 2 கட்டி வந்தோமப்பா ஐயப்பா, காந்தமலை ஜோதி காண வாரோமப்பா ஐயப்பா, சபரிமலை பயணந்தானப்பா, சாமி வழி துணையா சேரப்பா, சபரிமலை பயணந்தானப்பா, சாமி வழி துணையா சேரப்பா, குருசாமி கால தொட்டு வந்தோமப்பா ஐயப்பா, கூடியொரு சரணமிட்டு வாரோமப்பா ஐயப்பா, புலியேறும் ஒன்ன நினைச்சு வந்தோமப்பா ஐயப்பா, புல்லரிக்க சரணமிட்டு வாரோமப்பா ஐயப்பா, காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக சேரப்பா, காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக சேரப்பா, சந்நிதியில் கட்டுங்கட்டி வந்தோமப்பா ஐயப்பா, சபரிமலை காடு தேடி வாரோமப்பா ஐயப்பா, கார்த்திகையில் மாலையிட்டு வந்தோமப்பா ஐயப்பா, கனிவாக விரத வச்சு வந்தோமப்பா ஐயப்பா, மணிமணியா மாலையிட்டு வாரோமப்பா ஐயப்பா, மார்கழியில் பூசையிட்டு வந்தோமப்பா ஐயப்பா, சபரிமலை பயணந்தானப்பா, சாமி வழி துணையா சேரப்பா, சபரிமலை பயணந்தானப்பா, சாமி வழி துணையா சேரப்பா, குருசாமி சொன்னபடி வந்தோமப்பா ஐயப்பா, கூடி நல்ல விரதம் வச்சு வந்தோமப்பா ஐயப்பா, கருப்பசாமி ஒன்ன நினைச்சு வாரோமப்பா ஐயப்பா, காலமால பூச வச்சு வந்தோமப்பா ஐயப்பா, காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக சேரப்பா, காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக சேரப்பா, சந்நிதியில் கட்டுங்கட்டி வந்தோமப்பா ஐயப்பா, சபரிமலை காடு தேடி வாரோமப்பா ஐயப்பா. இப்படி இந்த பாட்டு 20 நிமிஷம் போகும். ரொம்ப ரொம்ப அற்புதமா பாடுனீங்க. ஆரம்பத்துல சுவாமியே சரணமையப்பா அப்படின்னு அந்த உச்ச குரல்ல எழும்பும் போதே உடல் புல்லரிச்சு போகிறத பார்க்க முடிகிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம். திருமிகு சுமதி ஸ்ரீ, ஐயா பாடினதையும் நீங்க கேட்டிருந்திருப்பீங்க. உண்மையாவே அந்த பக்தி பரவசத்துக்குள்ளே நம்மளை கொண்டு சென்ற மாதிரி ஒரு உணர்வு இருந்தது. இருமுடி குறித்து, அதன் பின் இருக்கக்கூடிய நம்பிக்கை குறித்து விளக்கி கொண்டிருந்தீர்கள் சுமதி ஸ்ரீ. அதனை தாண்டி எருமேலி, பேட்டை துள்ளல் புகழ் பெற்றது, அது குறித்தெல்லாம் நம்ம இதுக்கு முன்பாகவே நிறைய பேசியிருக்கிறோம். திருவாபரணம் குறித்தும் நீங்க சொல்லியிருந்தீங்க. இதுல கருடன் காவல் காக்குமாமே, குறிப்பாக ஒரு இடத்துல மக்கள் கூட்டம் இருக்குது அப்படின்னா அங்க மேல கருடன் வருவதை நம்ம அது பார்க்கிறோம். நிறைய மக்கள் இருக்கும்போது வரும் அப்படின்றது சயின்டிபிக் அறிவியல் பூர்வமாக சொல்வார்கள். ஆனா ஆபரண பெட்டி கொண்டு செல்லும் போது கருடன் காவல் காக்கிறது அப்படின்ற ஒரு கதை இருக்கிறது. அது குறித்து சொல்லுங்க. நிச்சயமா, முதல்ல நம்ம இருமுடியில இருந்து பார்ப்போம். ஐயப்பன் காட்டுக்கு கிளம்பிய போது மன்னன் ராஜசேகர பாண்டியன் 2 முடிச்சுகள்ல காட்டுல போய் நீ சாப்பிடுறதுக்கு இந்த உணவுகளை வச்சுக்கோ அப்படின்னு 2 முடிப்புகளை போட்டு கொடுத்தனுப்புனாராம். அந்த ஐதீகத்தின் அடிப்படையில் தான் ஐயப்ப பக்தர்கள் ஒவ்வொரு வருடமும் இருமுடி கட்டிட்டு போறாங்க. இதுல ரொம்ப ஒரு ஆழமான விஷயம், எனக்கு முன்னாடி ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் நிறைய பேர் சொன்ன விளக்கம் என்னன்னா, இந்த இருமுடி கட்டுறதுல ஒரு முடிச்சுல பக்தர்கள் சாப்பிடக்கூடிய உணவு இருக்கும், அவங்க போற வழியில அவங்க சாப்பிடுறதுக்கான உணவு இருக்கும். இன்னொரு முடிச்சுல ஐயப்பனுக்கான பூஜை பொருட்கள் இருக்கும், நெய், தேங்காய் போன்றவையெல்லாம் அதுல இருக்கும். இந்த 2ம் என்ன அப்படின்னா, ஒண்ணு புண்ணிய மூட்டை, இன்னொன்னு பாவ மூட்டை. மாணிக்க வாசகர் சொல்றார்,
வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் கயிற்றால் கட்டி, 2 கயிறு, அறம் ஒண்ணு பாவம் ஒண்ணு. இப்ப நீங்க பாருங்களேன், இருமுடிக்கு எடுத்துட்டு நம்ம போகும்போது நமக்கிட்ட இருக்கக்கூடிய, நமக்கான உணவு இருக்கக்கூடிய அந்த பை எடை குறைஞ்சுக்கிட்டே வரும், அது காலியாயிடும். ஆனா ஐயப்பனுக்கான பொருட்கள் இருக்கக்கூடியது அது அவர்கிட்ட போய் பத்திரமா சேரும். என்னன்னா, நம்முடைய பாவங்கள், நாம செய்யக்கூடிய கர்ம வினைகள், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குறைகள். நீங்க பாவனை பெருசா நினைக்க வேணாம், போய் சொல்லுவோம், அடுத்தவங்களை கொஞ்சம் ஏமாத்தணும் நினைப்போம், கொஞ்சம் பேராசை இருக்கும், பொறாமை இருக்கும், இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே முழுமையாக விட்டு இறைவனுக்குரியதை மட்டுமே எடுத்துக்கொண்டு அவன் சந்நிதிக்கு போவது அப்படின்றதுதான் இந்த இருமுடியினுடைய தத்துவமாக எனக்கு முன்னால் எத்தனையோ பெரியோர்கள் சொன்ன விளக்கம் தான் இந்த விளக்கம். ஐயப்ப பக்தர்கள் போகக்கூடிய வழியிலே நிறைய இடங்கள் உண்டு. இந்த பந்தளம், பம்பை, எருமேலி. நீங்க கேட்டீங்களே எருமேலி என்னன்னா, மகிஷியை வதம் செய்கிற போது இந்த மகிஷியினுடைய கதையே ரொம்ப அழகான கதை. ரம்பன் கரம்பன் அவங்களுடைய வாழ்க்கையில மகிஷி என்னுடைய அண்ணனை, அப்பாவை கொன்றவர்களை எல்லாம் கொன்ற இவர்களை நான் பழி வாங்குவேன் என்றுதான் அவள் அந்த வரத்தையே கேட்கிறார். அப்போது அவளோடு போர் செய்கிற போது எருமை மாடுகளை எல்லாம் ஒரு வேலி போல அமைத்து போர் செய்த இடம்தான் அது. எருமை வேலி என்பது காலப்போக்கில் எருமேலி என்று மாறியதாக. நிறைய பேரெல்லாம் நம்ம மாத்துவோம் இல்லையா காலப்போக்கில், என்ன அர்த்தம்னே தெரியாம அப்படி மாற்றியதாக. அந்த பெயர் அப்படிதான் மாறியது. அந்த இடத்தில் தான் மகிஷியோடு போர் செய்கிற போது அந்த எருமை, ஏன்னா அவ மகிஷி அப்படின்றதே எருமை வடிவம் தானே அது, அதனால்தான் அதற்கு எருமேலி என்று பெயர். இன்னொரு முக்கியமான விஷயம், ஐயப்பன் இப்படி இருமுடியை வாங்கிக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட இருந்து கிளம்புகிற போது அப்பா கேட்கிறார், உன்னை எப்பப்பா நான் பாக்குறது மறுபடியும்? மகர சங்கராந்தி அன்றைக்கு மகர ஜோதியாக வருவேன் என்று ஐயப்பன் சொன்ன போது, பரசுராமர் என்னுடைய விக்கிரகத்தை அங்கே பிரதிஷ்டை செய்வார், அகத்தியர் அந்த பூஜா முறைகளை எல்லாம் விளக்குவார் என்று சொல்கிறார். அப்படி அந்த கேரளாக்கு பேரே பரசுராம கஷேத்திரம் தான் பேரு. நீங்க கேரளால எந்த கோவில் எடுத்தாலும், குருவாயூர் எடுத்தாலும் சரி, நீங்க சபரிமலை எடுத்தாலும் சரி, அங்க பரசுராமரோடு தொடர்புடையதுதான் அந்த கோவில்கள். ஆரம்பத்துல சபரிமலையில பரசுராமர் பிரதிஷ்டை செய்த அந்த விக்கிரகம் பின்னாளில் ஒரு மணியாக, இந்த 18 படி ஏறி போன உடனே அங்க ஒரு மணியாக இருக்கிறது. அதை தரிசனம் செய்ய வேண்டும் என்பதையும் ஒரு ஐதீகமாக வைத்தார்கள் நம்முடைய முன்னோர்கள். இதுதான் நீங்க ஐயப்பனுடைய வரலாறுல பொன்னம்பல மேட்டை நாம் புதிய தலைமுறை மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சிறிது நேரத்தில் இங்கே ஐயப்பனை நாம் ஜோதியாக தரிசனம் செய்வதற்கு தான் நாம் எல்லோருமாக காத்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப அழகாக புதிய தலைமுறை மூலம் அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம் திருமிகு சுமதி ஸ்ரீஹரி சார். சபரியில் வாழும் சிவஹரி பாலா சுவாமி சரணம் ஐயப்பா, நீ அதுக்கடுத்து தொடர்ந்து சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பான்னு அந்த பாட்டு தொடர்ந்து கொண்டே, அது ஒரு துதியாக தொடர்ந்து கொண்டே இருக்கும். இது எல்லா இடத்துலையும் சபரிமலை போக இருமுடி கட்டி கொண்டவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல கேட்க முடியும். அது அந்த ஒரு வைபு நீங்க இங்கே கொண்டு வர முடியுமா? ஆக்சுவலாக அது அதுவும் கிட்டத்தட்ட 20 நிமிஷம் போகிற பாட்டு. எனக்கு வரிகள் கையில் இல்லை, இருந்தாலும் ஞாபகம் இருக்கிற ஒரு சில வரிகள் மட்டும் பாடுறேன். சபரியில் வாழும் சிவஹரி பாலா சுவாமி சரணம் ஐயப்பா, சபரியில் வாழும் சிவஹரி பாலா சுவாமி சரணம் ஐயப்பா. இந்த மாதிரி ஆரம்பிச்சு அந்த 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 பயணம் முழுக்க எங்கெல்லாம் என்னென்ன இருக்குது, அது எப்படி நம்ம எப்படி கடைப்பிடிக்க வேண்டும், இந்த விரதத்தை எப்படி கடைப்பிடிக்க வேண்டும் என்றது இந்த முழு பாடலில் இருக்கும். அங்கங்கே இருக்கிற தாவளங்கள், எங்கெல்லாம் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க, எங்கே அன்னதானம் கொடுக்குறாங்க, பம்பையில் எப்படி விளக்கேற்றுறாங்க, அந்த பாடல் முழுவதும் ஃபுல்லாக சித்தரிச்சிருக்கோம். ரொம்ப ஒரு இயல்பாக சிம்பிளான வார்த்தைகளில் டாக்டர் கிருதயா எழுதியிருப்பாங்க. அண்டு அருமையான மெட்டு, அண்டு அதை கடவுள் என் வாயிலாக பாட வச்சிருக்காரு. அது எல்லாரும் அதை கேட்டு மகிழ்விப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு பிடித்த இப்போ சமீபத்தில் நீங்க வெளியிட்ட ஒரு பாடல் குறித்து சொல்லியிருந்தீங்க, அது ஒரு சில வரிகள் எங்களுக்கு. இந்த வருடம் நான் வெளியிட்ட ஆல்பம் பள்ளிக்கட்டு சரணம். அதில் அருமையான ஒரு பாடல், பாடலாசிரியர் மேலானல்லூர் சீனிவாசன் அந்த பாட்டை எழுதினார். அந்த பாட்டை எழுதிட்டு சும்மா அப்படியே வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சாரு. அந்த பாட்டுக்கு தான் நான் அந்த மெட்டு அமைச்சேன். அப்படியே பார்த்த உடனே அப்படியே ஒரு செகண்டில் வந்த மெட்டுது. அதை பாடலாக ரெக்கார்ட் பண்ணி நம்ம வெளியிட்டோம். அதை அதுலேருந்து ஒரு சில வரிகள் இப்போ பாடுறேன். பாட்டின் பேர் ஏழுமலை சத்தியமா.
ரொம்ப அருமையான வார்த்தைகள். முதல்ல வார்த்தையாக சொல்கிறேன். 7 மலை சத்தியமா, 5 மலை தேடி வாரோம், ஆயுசுக்கும் ஓடி வாரோம் ஐயப்பா. கையில மலை சத்தியமா, கார்த்திகையில் நிச்சயமா, உன்னை தேடி ஓடி வாரோம் ஐயப்பா. 7 மலை சத்தியமா, 5 மலை தேடி வாரோம், ஆயுசுக்கும் ஓடி வாரோம் ஐயப்பா. ஆயுசுக்கும் ஓடி வாரோம் ஐயப்பா. கையில மலை சத்தியமா, கார்த்திகையில் நிச்சயமா, உன்னை தேடி ஓடி வாரோம் ஐயப்பா. உன்னை தேடி ஓடி வாரோம் ஐயப்பா. சிப்பிக்குள்ள முத்த போல நெஞ்சில நீ ஒத்த புள்ள, உலகத்தில் மொத்தத்துல ஒன்ன போல தெய்வம் இல்ல. வீடு விட்டு ஊர விட்டு நாடு விட்டு காடு தொட்டு கொத்து கொத்தா ஓடி வாரோம் ஐயப்பா. கொத்து கொத்தா ஓடி வாரோம் ஐயப்பா. சாமி சரணம் சரணம் ஐயப்பா. சரணம் 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 ஐயப்பா. இந்த பாட்டில் கடைசியில் ஜோதி பற்றி அருமையாக எழுதிருவோம். சபரிமலை சத்தியமா, சங்கராந்தி நன்னாளில் நிக்க வச்சு சொக்குரியே ஐயப்பா. நிக்க வச்சு சொக்குரியே ஐயப்பா. கருடன் ஒண்ணு வட்டமிட்டு காந்தமலை உச்சியில ஜோதியாக வந்தாயப்பா ஐயப்பா. ஜோதியாக வந்தாயப்பா ஐயப்பா. மேகத்துல நிலவு கூட ஜோதி போல ஜொலிச்சதில்ல. ஜோதி தந்த வெளிச்சத்தில சொல்ல ஒரு வார்த்தையில. அப்போதும் இப்பொழுதும் முப்பொழுதும் எப்பொழுதும் என் மனசு நிறைஞ்சதப்பா ஐயப்பா. என் மனசு நிறைஞ்சதப்பா ஐயப்பா. அந்த ஜோதி பார்க்கும்போது மனசு நிறையும் பாருங்க. அதுதான் இந்த வார்த்தை. முதல் முறை நான் ஜோதி பார்க்கும்போது என் கண்ணில் தார தாரையாக தண்ணி கொட்டுச்சு. இப்போ அதை நினைக்கும் போது அப்படியே இருக்கு எனக்கு. அந்த இது வந்து எந்த ஒரு மனிதனால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது, அவன் உணர்தான் முடியும். அது உணர்ந்தாதான் அது வந்து ஆக்சுவல். நிச்சயமா உங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியுது. இன்றைக்கு இதனை நேரலை வாயிலாக பார்க்கக்கூடிய மக்களுக்கும் பக்தர்களுக்கும் அப்படியானதொரு உணர்வு தான் ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐயப்பனுடைய அருள் வடிவத்தை ஒருபுறம் பாடலாக மறுபுறம் சொற்பொழிவாக புதிய தலைமுறை வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். திருமிகு சுமதிஸ்ரீ நம்ம தொடரலாம். இப்போ பந்தள அரண்மனையிலிருந்து திருவாபரணம் கொண்டு வரக்கூடிய நிகழ்வு குறித்து நீங்க சொல்லியிருந்தீங்க. அது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. திருவாபரணம் தாங்கி செல்லும் புண்ணியருடைய பாதம் தொட்டாலே அது மகிமை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்ன அந்த திருவாபரணத்திற்கு அப்படி என்ன ஒரு சிறப்பு? பந்தள அரண்மனையிலிருந்து இந்த மகர ஜோதிக்காக 3 பெட்டிகள் கிளம்பும். இந்த திரு ஆபரண பெட்டி என்பது 3 பெட்டியாக கிளம்பும். ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே அவங்க கிளம்பியிருப்பாங்க. நம்ம புதிய தலைமுறையில கூட 12ஆம் தேதி கிளம்பி அந்த செய்தியை சொன்னார்கள். இதுல 1 திரு ஆபரண பெட்டி, ஐயப்பனுக்கு அணிவிக்கக்கூடிய அந்த அணிகலன்கள் எல்லாம் இருக்கக்கூடிய பெட்டி. ஒரு பெட்டி திரு ஆபரண பெட்டி. இன்னொரு பெட்டியில பூஜைக்கான பொருட்கள் எல்லாம் இருக்கும். 3வது பெட்டி மாளிகைப்புறத்து அம்மனுக்கானது. மஞ்சமாதா என்று சொல்லப்படுகிற மாளிகைப்புறத்து அம்மனுக்கான பெட்டி. இந்த திரு ஆபரண பெட்டியில என்னெல்லாம் இருக்கும்? பெட்டி வந்தாச்சு பந்தள அரண்மனையில இருந்து சபரிமலைக்கு. அதுல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, இன்றைக்கு வந்து ஐயப்பனை இளவரசனா அலங்காரம் பண்ணும்போது மீசையோட அலங்காரம் பண்ணுவாங்க. மீசையோட அலங்காரம் பண்ணி ரொம்ப அதற்கு சிறப்பான பூஜைகள் நடக்கும். அதுக்கு எழுந்தளிப்புன்னு பேரு. இந்த திரு ஆபரண பெட்டியில என்னெல்லாம் இருக்கும் அதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். வெட்டிவேர் மாலைகள், மலர் மாலைகள் சாற்றி அந்த திரு ஆபரண பெட்டியை அவர்கள் சுமந்து கொண்டு வரக்கூடிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த திரு ஆபரண பெட்டி அவங்க சுமந்துட்டு வரும்போது மெதுவாதான் நடந்து வருவாங்க. ஆனா சபரிமலை சன்னிதானத்துக்குள்ள வந்த உடனே ரொம்ப ரொம்ப வேகமா ஒரு ஆட்டம் ஆடுவாங்க. அதுக்கு வந்து தேவதா ஆட்டம்னு பேரு. இந்த திரு ஆபரண பெட்டியை சுமந்து வரக்கூடியவர்கள் அவர்கள் ஆடக்கூடிய அந்த ஆட்டத்திற்கு தேவதா ஆட்டம்னு பேரு. இந்த திரு ஆபரண பெட்டியில என்னெல்லாம் இருக்கும்? திருமுக மண்டலம் என்று சொல்லப்படக்கூடிய முகக்கவசம், பூரணா புஷ்கலையினுடைய உருவங்கள், கடுவா புலி உருவம், யானை உருவம், பெரிய வாள், சின்ன வாள், வில்வ மாலை, நவரத்ன மாலை, வெள்ளி கட்டிய வலம்புரி சங்கு, இதெல்லாம் அந்த திரு ஆபரண பெட்டியில இருக்கும். அதையெல்லாம் வைத்துதான் ஐயப்பனுக்கு இளவரசனை போல, ராஜா வீட்டு பிள்ளையை போல அலங்காரம் செய்வார்கள்.
இன்னொரு பெட்டியில இருக்கக்கூடியது அவருக்கான பூஜை பொருட்கள், தேங்காய், நெய் போன்ற பொருட்கள் எல்லாம் இருக்கக்கூடியது இன்னொரு பெட்டியில. மூன்றாவது பெட்டி என்பது மாளிகைப்புறத்து அம்மனுக்கானது. நம்முடைய தெய்வங்களை நீங்க பாத்தீங்கன்னா திருச்சியில இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சமயபுரம் மாரியம்மனுக்கு அவர் சீர் கொடுத்து அனுப்புவார், புடவை கொடுத்து அனுப்புவார். அதே மாதிரி காவிரி தாய்க்கும் ஒரு புடவை கொடுத்து அனுப்புவார். இப்படி நீங்க கோவில்கள் வந்து எல்லாமே தொடர்புடையது. ஐயப்பனுடைய வரலாறில் தொடர்புடைய அந்த மஞ்சமாதா என்று சொல்லப்படக்கூடிய மாளிகைபுரத்து அம்மனுக்கும் ஒரு பெட்டி பந்தல அரண்மனையிலிருந்து வரும். இது காலம் காலமாக வரக்கூடியது. ரொம்ப சிறப்பா அந்த பெட்டி வந்து சேர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் புதிய தலைமுறை மூலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருமிகு சுமதி ஸ்ரீ, இதுலயுமே பந்தள மன்னர் ஐயப்பனை வளர்த்தது, இந்த கதையெல்லாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம். அதுல காட்டில் குழந்தையாக ஐயப்பனை பந்தள மன்னன் கண்டெடுத்த போது அவர் துளசி மாலை அணிந்திருந்தார் அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கு. துளசி மாலை அது என்ன குறியீடு? பொதுவாகவே நீங்க அந்த துளசி அப்படின்றது நம்முடைய வழிபாட்டில் மிக முக்கியமான ஒரு இடத்தை துளசி வந்து பிடித்திருக்கக்கூடியது. எங்களை போன்ற ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் நாங்க என்னெல்லாம் அதுக்கு விளக்கம் கொடுத்தாலும் அதை இல்லை என்று நிரூபிப்பதற்கு சில பேர் இருப்பார்கள். எங்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் அது. இந்த துளசி மாலை என்பது பொதுவாகவே நீங்க வழிபாட்டுல நம்ம இந்த ஜபமாலை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பல மாலைகள் இருக்கு இல்லையா, அதுல துளசி மாலை இருக்கும். ஐயப்பனை அவர் பார்த்த போது அந்த மணியோடும், அதான் மணிகண்டன் அப்படின்னு பேரு, கண்டத்திலே மணியை அணிந்தவனாகவும் துளசி மாலையை அணிந்தவனாகவும் தான் மன்னன் ராஜசேகர பாண்டியன் ஐயப்பனை தன்னுடைய வளர்ப்பு மகனாக அவர் கண்டுபிடிக்கிறார். பல விதங்களில் இந்த துளசி மாலை என்பது நம்முடைய வழிபாட்டுக்கு மட்டுமல்ல, நீங்க வீட்டுல பூஜை பண்றதுக்குமே சரி, நம்ம கைகள்ல வச்சு நம்ம அந்த மந்திரம் சொல்வதற்கும் சரி, அதற்கு அந்த துளசி மாலை என்பது மிக மிக உகந்த ஒரு விஷயமாக இருக்கக்கூடியது. அது ஐயப்பனுடைய வாழ்க்கை வரலாற்றிலும் மிக சிறப்பான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. நிச்சயமாக நம்ம தொடர்ந்து பேசலாம் திருமிகு சுமதி ஸ்ரீ. இன்னும் ஒரு சில நிமிட துளிகளில் நம்ம மகர ஜோதியாக ஜோதி வடிவாகிய ஐயப்பனை தரிசனம் செய்ய இருக்கிறோம்.